என்னதான் சினிமா துறையில் டெக்னாலஜி நல்லா வளர்ந்தாலும் யாருமே பண்ண முடியாத சாதனை இப்போ வரைக்குமே ஒரு படம் பண்ணியிருக்கு. பொதுவாக ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அந்த படத்தோட பூஜையில் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் தோராயமாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகலாம். இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களில் சில படங்கள் சாதனை பண்ணியிருக்கு. அதிக நாட்கள் ஓடிய படம், அதிக பாடல்கள் இடம் பிடிச்ச படம், சிங்கிள் ஷாட்ல எடுத்த படம்னு சொல்லிட்டே போகலாம். ஆனால் இப்போ சொன்னதெல்லாம் முறியடிக்கப்படலாம். ஆனால் இப்போ சொல்ல போகிற ஒரு படம், அதுவும் ஒரு தமிழ் படம் செஞ்ச சாதனை என்ன தெரியுமா? இனிமேலும் இந்த சாதனை செய்ய முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அந்த தமிழ் படத்தோட பேர் தான். அப்படி என்ன சாதனை பண்ணியிருக்குன்னு தானே கேட்குறீங்க? படப்பிடிப்பில் தொடங்கி ஒரு படத்திற்கான அத்தனை வேலைகளும் 24 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா 23 மணி நேரம் 58 நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போ நடந்தது இல்லை, 1999 அப்போ இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த ஐடியா முதலாக கிரிதர்லால் என்பவருக்கு தான் தோணி இருக்கு. இந்த ஐடியா பல ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருக்காரு. யாருமே இதை ப்ரொடியூஸ் பண்ண முன் வராததால இந்த படத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சரியா 1999 ஜனவரி அப்போதான் இந்த படத்தை குறித்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஒரே நாள்ல இந்த படத்தை முடிக்க 14 டைரக்டர்கள், 45 உதவி இயக்குநர்கள், 19 ஒளிப்பதிவாளர்கள், 36 கேமராமேன்கள், 14 ஹீரோ, 12 ஹீரோயின்கள், 4 மியூசிக் டைரக்டர்கள், 21 டிஃபரெண்ட் லொகேஷன்ல இந்த படப்பிடிப்பு நடந்திருக்கு. கரெக்டா 1999 ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கிய படப்பிடிப்பு அடுத்த நாள் காலை 6 மணிக்கு அந்த படத்திற்கான அத்தனை வேலைகளும் முடிஞ்சிருக்கு. அந்த 24 மணி நேரத்துல பல போராட்டங்களை கடந்து இந்த படம் கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு. இத பத்தி உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய இல்ல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலுக்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.